ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியாக்குள்ளே போனாலே எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. பொம்பளை பசங்களை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், பிள்ளைங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். நான் க்ரைம் எல்லாம் நல்லா பார்ப்பேன். வீடியோஸில் நிறைய க்ரைம் பார்ப்பேன், நிறைய நியூஸ் பார்க்குறது. இதெல்லாம் பார்க்கும்போதே என் பொண்ணுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணி விடுவேன். ஏன்னா பேசுகிறதுக்கு இப்போ பிள்ளைங்கிட்ட நமக்கு டைம் கிடைக்கல. அதுங்களும் படிக்கிறதுன்னு ஸ்கூலுக்கு எழுந்து போயிடுதுங்க, டியூஷன் படிக்குதுங்க, அப்புறம் நைட்டு வருதுங்க, சாப்பிடுதுங்க, தூங்குதுங்க, கொஞ்சம் நேரம் செல்லு நோண்டுதுங்க. அதையே ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி யாருக்கும் டைம் இல்லாதனால இந்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ எல்லா பிள்ளைங்கிட்ட வந்து செல்லு இருக்குது. 10வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் பிள்ளைங்களும் செல்லு இருக்குது. அதனால் செல்லில் ஷேர் பண்ணி விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே பிள்ளைங்கக்கிட்ட பேசுங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு புரிய வைங்க. புரிய வச்சா மட்டும்தான் நீ கரெக்டாக இரு, இப்படி இரு, அப்படி இரு நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் எல்லாருமே. அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக இருந்தாலும் எதிராளுங்க எப்படி இருப்பாங்க, அவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அக்கம் பக்கத்துக்கிட்ட எல்லாமே தெரியாதவங்களே யாரும் பண்ணலாங்க. தெரிஞ்சவங்க தான் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே நம்ம சந்தேகப்பட முடியாது. சில பேர் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும், சொல்லிட்டு வரணும். இப்போ நம்மளே தான் அனுப்புவோம், சொந்தக்காரங்க முன்னாடி அனுப்புவோம், ஃப்ரெண்ட்ஸு கூட அனுப்புவோம். வெளியே எங்கே போயிட்டு வாம்மா, தைரியமாக வளரணுமா, அப்படிமா நம்ம எங்கே நம்ம சொல்லி கொடுக்குறது தான். பிள்ளைங்களும் அதையும் சேர்ந்து பண்ணுதுங்க. பண்ணும்போது நம்ம என்ன சேர்ந்து என்ன சொல்லணும்னா, எங்கே போனாலும் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஒரு ஃபோன் பண்ணு, இல்லை சொல்லிட்டு போ, இல்லை அக்கம் பக்கம் இந்த இடத்துக்கு போகிறேன் வைக்கிறேன்னு சொல்லி யார் கூப்பிட்டா, சின்ன பிள்ளைங்களுக்கு யார் கூப்பிட்டாலும் சரி, அம்மாட்ட சொல்லிட்டு வரேன், அப்பாட்ட சொல்லிட்டு வரேன், இல்லை ஆண்டிக்கிட்ட பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்றது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இப்போ நிறையமே அப்படி தானே கூப்பிட்டு போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதை வந்து நம்ம சொல்லி கொடுங்க. சொல்லிட்டு போனேன்னு அவங்களுக்கு அதையெல்லாம் ஒரு விஷயம் பயம் வந்துடும். எந்த அளவுக்கு நம்மளால் பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் துணை போய் நிற்க முடியாது. ஏன்னா நானும் சிங்கிள் பேரண்ட்டாக தான் நானும் என் பொண்ணை வளர்க்குறேன். எல்லாத்துக்கும் நம்ம கூட போயிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸ் வந்து நம்ம அக்கம் பக்கம்லாம் சொல்லுவோம். ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி நடந்துருச்சு சொல்லிட்டு அக்கம் பக்கம் சொந்தக்காரட்டெல்லாம் சொல்கிறதோட நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து அதுதான், இப்படி நடக்குதுமா இப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுங்க. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கணும். ஸ்கூலில் என்ன நடக்குது, யார் எப்படி இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன பேசுகிறாங்க, அதெல்லாமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும். பிள்ளைங்களை வந்து அந்தளவுக்கு நம்ம ஃப்ரெண்டாக கொண்டு வரணும். திட்டுற இடத்துல திட்டணுங்க, கொஞ்சம் இடத்துல கொஞ்சணும். ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இப்படி இருக்குது, அப்படி எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணால் தான் பிள்ளைங்க நம்மக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அதனால் அம்மாங்களுக்கு ரொம்ப வந்து ஃப்ரெண்டாக இருங்க. பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து எது வரமே எப்படி சொல்கிறது, ஒளிவே இல்லாமல் மறைவே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இருங்க. ஃபாலோ பண்ணுங்கள் இதை.